பாருங்க எத்தனை காரியத்துல பிசாசு நம்மை மோசம் போக்குகிறான். ஐந்தாவது, மத்தேயு 24:24 வசனம். கடைசி நாட்களில நடக்கிற காரியங்களை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 24:24 வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் எழும்பி தேவையில்லாத அல்லது எல்லாரையும் மயக்கக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வார்களா? இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 21:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 21:8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். பாருங்க, அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்க, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாகவே சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யுத்தத்தினுடைய செய்திகளை கேட்கிறோமா? யுத்தங்களை பார்க்கிறோம், கலகங்களை பார்க்கிறோம். ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு இதற்குள்ள முடிவு வராது. இதுக்கு அடுத்தது நடக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, இங்க அற்புதம் நடக்குது, அந்த செய்தி இது நடக்குதுன்னு சொல்லி ஏமாந்து போக வேண்டாம், அவர்களை பின்பற்ற வேண்டாம். தேவ பிள்ளைகளை, வசனத்தை ஆராய்ந்து கவனிங்க. மோசம் போக விடாதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு, சத்தியத்துல நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கைய நம்ம கர்த்தருக்குள்ளாக நிற்கும் போது அவர் நிச்சயமாய் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பாரா? கையை மேல் ஆமென் சொல்லுங்க. ஆமென்.